அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபிக்ஹுக்கு பதில் சொல்லுங்க, ஃபிக்ஹுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க சொல்றோம் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு சொல்றத நீங்க விளங்குங்க. இந்த விவாதம் இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்ற இந்த விவாதம் இங்கிருந்து ஆரம்பிக்கல. ஒப்பந்தம் செய்த அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் தெரியும் இந்த விவாதம் இந்த தலைப்புக்கு ஏன் வந்துச்சு. முதல்ல விவாதம் செய்ய பார்த்தோம், ஃபிக்ஹில தான் விவாதம் செய்ய பார்த்தோம். கூட்டு துவா இருக்குதா, குனூத் இருக்குதா, இதுல தான் விவாதம் செய்ய பார்த்தோம். எந்த அடிப்படை மூலாதாரத்தை வைத்து விவாதம் செய்வது என்று நிபந்தனை போடும் போதுதான் அவங்க ரெண்டாங்க, நாங்க நாலுண்டோம். அப்ப முதல்ல மூலாதாரத்தை முடிவு செய்வோம், அதுக்கு பின்னால் அடுத்ததுக்கு போவோம் என்றுதான் இந்த மூலாதாரத்துக்கு வந்தோம். அடே, ஃபிக்ஹில விவாதம் செய்ய முன்னால் ஃபிக்ஹுடைய மூலாதாரம் என்ன என்பதை முடிவு செய்யறதுதான் இந்த விவாதத்துடைய நோக்கமே. அதைத்தான் நான் சொன்னேன். தலையை பத்தி முதல்ல பேசுவோம், காலை பத்தி பின்னால பேசுவோம் என்று முடிவு செஞ்சுட்டு ஃபிக்ஹுக்கு வந்து ஃபிக்ஹ் வச்சிட்டோம் அது என்னது? அடிப்படையை புரியாம பேசுறீங்களா? அதனாலதான் நாங்க சொன்னோம், இது பதிலளிக்கிறது, இது பதிலே அல்ல, இது பதிலளிக்கிறது பெரிய ஒரு காரியமும் அல்ல, ரொம்ப சிம்பிளான வேலை. இதுக்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. வீடியோ கிளிப் இதுக்கு எடுத்து பாருங்க. 2002 முஸ்தபா ரசாதி ஹஜ்ரத் அவங்க இதுக்கு பதில் கொடுத்தாங்க. அந்த வீடியோ கிளிப் இருக்குது. இதுக்கு தெளிவாக தனியான ஒரு வீடியோ இதுக்கு பதில் கொடுத்தாங்க. நாங்க ஏன் இதுக்கு வராம இருக்கிறோம்? எங்களுக்கு முதல்ல தேவை மூலாதாரத்தை நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு நாங்க எங்கட ஃபிக்ஹுக்கு இறங்குவோம். மூலாதாரம் தேவை என்பதுதான் இங்க விவாதம் செஞ்சவங்கள கேளுங்க. மூலாதாரத்தை பத்தி தானே சர்ச்சை முதல் எழுப்பிச்சு, ஃபிக்ஹ பத்தியா, சட்டதிட்டங்களை பத்தியா ஏன் இந்த விவாதத்துக்கு அமர்ந்தோம் என்றதை கேளுங்க. இரண்டாவது என்ன சொன்னாரு சகோதரர்? சிலரை நீங்க பேச விடுறீங்க, ஒருத்தர் அமர்த்தி வச்சிருக்கிறீங்க, அவர் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தாராரு. சரியாதான் சொல்றாரு. நீங்க இந்த தலைப்புக்கு பாயிண்ட்ஸ் கொண்டு வரல, அதால இங்க எடுக்க வாரீங்க. பாயிண்ட்ஸ் நீங்க கொண்டு வரல, நீங்க என்னமோ நினைச்சிட்டு வந்தீங்க. சரியா தலையங்கத்தை படிக்கல, என்ன தலைப்பில விவாதிக்க போறோம் நீங்க படிக்கல. ரெண்டாவது நீங்க பாருங்க, இங்க விவாத அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது இஜ்மாவோ கியாசோ, சரி என்பதும் பிழை என்பதும் திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அடிப்படையிலே விவாதம் அமைய வேண்டும். ஃபிக்ஹ் கிதாபை வச்சா இஜ்மா கியாஸ இஸ்பாத் பண்ணணும், நிரூபிக்க வேண்டும் என்று இருக்குது. விவாத அடிப்படைக்கே இது அடிப்படையே மீறல். இது விவாத அடிப்படையை மீறி இருக்கிறான். இங்க நாங்க இஜ்மா இருக்குதுன்றாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து தான் காட்டணும். இங்க பாருங்க, விவாத அடிப்படையில் முதல் நம்பரை படிங்க. திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். என்ன இஜ்மாவும் கியாஸும் இருக்குது என்று குர்ஆன் ஹதீஸில் இருந்து யாரு பேசிக் கொண்டிருக்கிறோம்? யாரு பேசுறோம்? விவாதத்தை யார் மதிக்கிறோம்? இந்த நிபந்தனை யார் மதிக்கிறோம்? இங்க இருக்குதா? மதுஹப் நூல்கள்ல இருந்தும் இஜ்மா கியாஸை நாங்கள் நிரூபிப்போம் எழுதினீங்களா? அப்ப என்ன, நீங்க விவாதத்தின் தலைப்பை மீறினீங்க. சரி, நிலைப்பாட்டுக்கு போறோம் போனீங்க, அதிலே இல்லாததை தூக்கிட்டு வந்தீங்க. இப்ப இந்த 2 நாளை எப்படி கொண்டு போனீங்கடா? விவாதத்துல அடிப்படையே மீறி கொண்டு வைத்திருக்கிறீங்க. இப்படி கொண்டு போறேன்னா எங்களுக்கு இலகுவா விவாதம் செஞ்சிருக்கலாமே. ஏன் ஷரத்து போடணும்? எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு முறையாக விவாதம் செய்து ஒரு சரியான தீர்மானத்துக்கு எல்லாரும் வரணும் தான் நிபந்தனை போடுறது. ஒரு நாளை செலவழிச்சு நிபந்தனை போட்டதாக சொன்னீங்க, ஒரு நாள் செலவழிச்சு நிபந்தனை போட்டதாக காலையில் சொன்னாரு. ஏன் போட்டீங்க? விவாத அடிப்படையில் ஒன்றை போட்டுட்டு இன்னொன்றை கதைக்கிறதா? இது என்ன நியாயமான பேச்சு? அடுத்தது என்ன சொன்னாங்க? இஜ்மா கியாஸுடைய பாடம் சூனாக இருக்கலையாம், அதால தானே தூக்கம் போச்சு. சூனாக ஏன் இருக்காது? அது விளங்குறது கஷ்டம் அவங்களுக்கு, அதுதான் தூக்கம் போச்சு. அதனாலதான் பாருங்க, இன்னமுமே அவங்களோட தலையில இஜ்மாண்டா வேறொன்று விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இஜ்மாண்டா அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட ஒன்று விளங்குறாங்க. இது கியாஸ் என்றா குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட ஒன்று விளங்குறாங்க. நாங்க சொல்றோம் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே இருப்பதுதான் இஜ்மா கியாஸ்ங்கிறோம். நீங்க அதை புரியல. மதரசாவுடைய காலத்துல சரியாக நீங்க அடுத்து என்ன சொன்னாங்க? இன்னொரு சகோதரர் சொன்னாரு, உங்களோட மதரசா பிள்ளைகளை எல்லாம் இப்படி ஓத விட்டீங்கன்னா பெரிய ஆபாசத்தில் போய் விழுந்துருவாங்க. இங்க எல்லாம் ஓத விட ஆட்கள் இருக்கிறாங்க.
ஆபாச மரத்திலே ஏறிட்டிருக்கிறானே, என்ன மடத்தனமான கதையை கதைக்கிறார். உலக நிகழ்வுக்கு யதார்த்தத்துக்கு மாற்றமான கதையை கதைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உண்மையை பேசுங்க. வந்து குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஜ்மாவும் கியாஸும் பிழை இல்லைன்னு நிரூபிங்க. இதுதான் இந்த விவாதத்தின் அடிப்படை. அப்படி இல்ல மதுஹப் கிதாபுகள் இருந்தும் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தால் அப்ப அதுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்போம். விவாத அடிப்படையில் போடாதது ஏன் நீங்க பேசுறீங்க? அப்ப அப்பவே போட்டிருக்கலாமே, விவாதம் இது எல்லா அடிப்படையிலும் அமையும் என்று போட்டிருக்கலாமே. நீங்க விவாத அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான் இல்லை என்று நிரூபிக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் என்று நிரூபிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம் என்று நிரூபிக்கணும். உங்களால் நிரூபிக்க முடியாது. நூஹ் நபி வாழ்ந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தாலும் அதை நிரூபிக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காலையில் பேசிய சகோதரர் அவர்கள் லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி என்ற ஹதீஸுக்கு பதில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதில் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும், ஒரு சிறு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும் என்று வருகிறது. எனவே இதை வைத்து இஜ்மாக்கெல்லாம் ஆதாரம் எடுக்க இயலாது என்று சொன்னார். அதான் நாம் திரும்ப திரும்ப சொன்னோம், அந்த ஹதீஸை சொல்லும் பொழுதே இது அறிவாளிகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸை இப்படி விளங்கணும் என்பதை அறிவாளிகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் திரும்ப திரும்ப சொன்னோம். இந்த ஹதீஸை கொண்டு என்ன சொல்லப்படுகிறது? சமுதாயத்தில ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் தவறான கருத்திற்கு செல்லாது. சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு நேரத்தில் தவறான கருத்துக்கு எல்லாரும் சேர்ந்து சென்று விட மாட்டார்கள். இதைத்தான் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? நிலைநிறுத்துகிறது. அப்ப ஒரு கூட்டம் கட்டாயமாக அல்லாஹுவினுடைய அந்த சத்தியத்தின் மீது இருப்பார்கள் என்று சொன்னால், அப்படி இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்கள் தவறில் ஆழ்ந்து விட மாட்டார்கள். இதைத்தான் வந்து செய்ய இந்த ஹதீஸ் சொல்லுது. அவர் இதை பத்தி பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டார், லேசா சொல்லிட்டு போயிட்டார். அடுத்ததாக ருக்கு சஜிதா போன்றது அவர் கிதாப் என்ற வார்த்தையை வந்து செஞ்சாரு சொன்னார். இன்னும் ஹதீஸுகள் இருக்கு, நாங்க சொல்லல, சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். கிதாப் என்பது வந்து அந்த இடத்துல மட்டும் தான் கிதாப் என்ற வார்த்தை வருதா? குர்ஆன்ல எத்தனை இடத்துல கிதாப் என்ற வார்த்தை வருகிறது? அந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்ன அர்த்தம் வைப்பீர்கள்? சரி, குர்ஆனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குர்ஆன் என்று சொன்னார்கள்? ஒளி வடிவில் உள்ளதை குர்ஆன் என்று சொன்னார்களா? மனதில் பதிய வைத்ததை மட்டும் குர்ஆன் என்று சொன்னார்களா? அல்லது எழுதப்பட்ட இந்த கிதாபிற்கு குர்ஆன் என்று சொன்னார்களா? புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. புகாரி முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் யுஸாஃபர பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பிரயாணம் செய்யப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒளி வடிவில் உள்ள நீங்க சொல்ற குர்ஆன் தான் என்ன அர்த்தம்? குர்ஆனை மனனம் செய்த யாருமே பிரயாணம் செஞ்சிடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். ஒளி வடிவில் உள்ள குர்ஆன் என்று சொன்னால் இதற்கு நீங்க எல்லாரும் குர்ஆனை மனனம் செய்த எவனை எங்கேயும் விட்டுறாதீங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு கொள்ளுங்க. ஏன்னா வேறு ரிவாயத்தில் வருது, மகாஃபத்த ஐயனாலகுல் அது, விரோதிகளுடைய கைக்கு போயிரும் என்று பயந்ததினால் அந்த குர்ஆன் இதுபோன்று நிறைய பிரதிகளாக வெளியிடப்படாத அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்ற வார்த்தையை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று எதற்கு சொன்னார்களோ அதற்கு குர்ஆன் என்று சொல்வதா, நீங்களா அல்லது உங்களுடைய இயக்க தலைவரா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொண்டு இதுதான் குர்ஆன் என்று சொன்னால் இதான் குர்ஆன் என்று சொல்லுவீர்களா? அதனால இதையும் வந்து செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மீராஸ், அந்த அனந்தர சொத்தினுடைய இதற்கு வந்து என்ன செய்தார்கள்? பதிலளித்தார்கள். நாங்கள் இந்த பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இது எங்கிருந்து வஹி வந்ததுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யப்படலாம் பேசி இருக்கிறாங்க. கைர முலார் குர்ஆன்ல சொல்லப்படுகிறதாம். கைர முலார் என்று சொல்கிறாராம் அல்லாஹ். யாருக்கும் எந்த விதமான கெடுதி ஏற்படாத விதத்தில் பாதிப்பு என பாகப்பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்குதாம். இதை வைத்து வந்து என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது என்று வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. கேட்கிறோம், லரர் பாதிப்பு எப்பொழுது ஏற்படும்? அல்லாஹ் ஒரு விஷயத்துல இப்படி இப்படி கொடுக்கணும் என்று வந்து என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான்.
அல்லாஹ் ஒரு விஷயத்துல நீங்க இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று வந்து செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். லரரை நாம் ஏற்படுத்த முடியுமா? பாதிப்பை நாம் ஏற்படுத்த முடியுமா? மகனுக்கு இவ்வளவுதான், மகளுக்கு இவ்வளவுதான், மனைவிக்கு இவ்வளவுதான். அல்லாஹ் வரையறை கொடுத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததில் நம்மால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? இந்த கைர முலார் என்ற வார்த்தை எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? அரபி இலக்கணம் படித்தவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அரபி இலக்கணத்தின் பிரகாரம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் என்று கேட்டு பாருங்கள். எதை எதோட கொண்டு போய் சேர்க்கணும் என்று வைத்து பாருங்கள். வசியத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு, இந்த ஆயத்தில் வசியத்துக்கு பிறகுதான் இந்த வார்த்தை வருது. மௌத்தார நேரத்தில் வசியத் செய்வாங்க, அந்த வசியத்துக்கு பிறகுதான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அரபி படித்த உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து சொல்லப்படுமா, தூரத்தில் கொண்டு வந்த அந்த செய்தியை பார்த்து சொல்லப்படுமா என்று கேட்டு பாருங்கள். அப்ப வசியத்தின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய அந்த மரண சாசனத்தின் மூலமாக நீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு இடைஞ்சல் அளிக்க கூடாது என்று குர்ஆன் வந்து செய்கிறது, அந்த இடத்துல சொல்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த கைரமுலார் என்பதை வச்சு என்ன செய்தார்களாம்? இவ்வாறு தீர்ப்பளித்தார்களாம். எல்லாத்துக்கும் வந்து என்ன செஞ்சாங்களாம்? பங்கிட்டு கொடுத்தார்களாம். அதனால இது கூட அவர்களுடைய சொந்த பதில் அல்ல. நாம் கேட்கிறோம், இதுக்கு கேட்ட மாதிரி, மற்ற ஃபிக்ஹுடைய மசாலாக்களுக்கு கேட்ட மாதிரி, நேரடி குர்ஆன் ஹதீஸிலிருந்து உங்களுடைய சொந்த, அதாவது கியாஸ் என்று நாங்கள் எதை சொல்கிறோமோ அது இல்லாமல், சஹாபாக்களுடைய சொற்களை ஆதாரத்திற்கு எடுக்காமல், இப்ப எடுத்து போட்டாங்களே இந்த கைரமுலார், இப்படித்தான் பிரிக்கணும் என்று பிரிச்சு காட்டினார்களே, இது யார் பிரிச்சது? லரர் ஒருவேளை இந்த கைரமுலார் என்பதை இவங்க சொல்றதுக்கு, இவங்க இதுக்குத்தான் சேர்ந்தது என்று சொல்கிறார்களே, இந்த அடிப்படையில் பிரிச்சது யார்? ஒரு சஹாபி பிரித்திருக்கிறார்கள். ஏன் இத மாதிரி இன்னொரு கைரமுலாரான ஒரு அடிப்படையில் உங்களால பிரிக்க இயலாதா? அப்ப இந்த கைரமுலார் என்பதை கொண்டு போய் எந்த இடத்துல போய் சேர்க்கணும் என்று தெரியாமல் இவர்கள் இந்த வசனத்தோடு என்ன செய்கிறார்கள்? சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அடுத்ததாக ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், அடிப்படை விஷயத்தில் தான் விவாதம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நாங்க தலைப்புல தான் பேசுறோம் என்று சொல்லிக்கொண்டு ஃபிக்ஹுடைய சட்டங்களை பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஃபிக்ஹுடைய சட்டங்களில் நீங்கள் விவாதிப்பதாக இருந்தால் ஃபிக்ஹுடைய சட்டங்களில் விவாதிக்க வாருங்கள். குனூத் விஷயத்தில் விவாதம் செய்வோம் என்றுதான் இங்கே முடிவாம் ஆரம்பத்திலே பேச்சு எழுந்தது. நீங்கள் அந்த பிரச்சனையை குனூத் விஷயத்தில் நாங்கள் விவாதிக்க தேவையில்லை என்று வரும்பொழுது அதை அடிப்படையை பற்றி பேசுவோம் என்று நீங்கள் வந்தீர்கள். இப்ப உட்கார்ந்துகிட்டு இல்ல இப்பவும் நாங்கள் ஃபிக்ஹ்ல தான் பேசுவோம். என்ன அர்த்தம் இது? ஹஜரத் அவர்கள் சொன்னதைத்தான் நான் இப்பொழுது திருப்ப சொல்லுகிறேன். இது அவர்களுக்கு வலியுறுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன். அடுத்ததாக நாம் கியாஸினுடைய ஆதாரங்கள் என்று சொன்னோம், சில ஆயத்துக்களை சொன்னோம். இஜ்மாவுக்கு 10 ஆயத்துகள் சொல்லி இருக்கிறோம், ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறோம். அந்த ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு அவர்கள் ஒரு அதாவது குருட்டுத்தனமான எந்த விதமான பொருத்தம் இல்லாத ஒரு விளக்கத்தை சொன்னாங்க என்பதையும் நிரூபிச்சிருக்கிறோம். மறுபடியும் அவர்களிடத்தில் கேட்கிறோம், மறுபடியும் நீங்க உங்களுடைய நாங்கள் சொன்ன விளக்கத்தில் தவறு இருந்தால் இன்னொரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட மாதிரி ஹதீஸுக்கு விளக்கம். சும்மா இந்த ஆயத்தில் இஜ்மா இல்லைன்னா சொல்லக்கூடாது. நாங்க என்ன விளக்கம் சொன்னோமோ அதுக்கு மாற்றமான விளக்கம். நான் சொன்ன விளக்கம் பிழை, நீங்கள் சொன்ன விளக்கம் பிழை, நான் சொன்ன விளக்கம் தான் சரி, இதை நிரூபிச்சு காட்டுங்கள் நீங்க. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க இஜ்மாவை நாங்க நிரூபிக்கல என்று சொல்லுங்க. கியாசுடைய ஆதாரங்களை நாங்க பட்டியலிட்டு சொன்னோம். சகோதரர் கேட்டார், இதுல எப்படி கியாஸ் வருது என்று கேட்டார். நாங்கள் இந்த கியாசினுடைய ஆதாரங்கள் ஹதீதுகளின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், பணத்திற்கு வட்டி இருக்குதா இல்லையா? பணம் இப்ப இது சொன்னீங்கல்ல, இந்த இதை ஏதாவது ஒரு பதில் சொல்லி தப்பிக்க பாத்தீங்களா இல்லையா? அத மாதிரி அதுக்கும் பதில் சொல்லலாமே. என்ன சொல்லிவிட்டோம்? நாங்க மறு அமருக்கு வருவோம், அப்பொழுதாவது உங்களுடைய ஃபத்வாவை கொண்டு வாங்க. வட்டி இல்லைன்னு சொல்லுங்க, பேங்குடைய வட்டியை வாங்கலான்னு சொல்லுங்க, அல்லது வட்டி இருக்குது என்று சொன்னா நேரடி குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இதை நிரூபிங்க என்று சொன்னோம். அது சொன்னீங்களா? இப்போ வட்டி இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை சொன்னீங்களா? சொல்லல.
நாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்பதை ரொம்ப தெள்ள தெளிவா என்ன செஞ்சிருக்கோம், நிரூபிச்சிருக்கிறோம். நேற்று என்னமோ பெரிய அணுக்குண்டு மாதிரி குர்ஆன் குர்ஆன் மீரா சட்டம் நாங்களா இல்லையா? நீங்க இஜ்மா கியாஸ் சரி நிரூபிக்கிறதுக்கு எதை குண்டுன்னு கொண்டு வந்தீங்கன்னா பொக்கு வடி நிரூபிச்சிட்டோம். குர்ஆன் இருந்து காட்ட முடியுமா, ஹதீஸ் காட்ட முடியுமா? காலையில ஃபுல்லா குர்ஆனை போட்டோமா, ஒண்ணு இல்ல. என்னமா பெருசா புட்டிக்கிற மாதிரி கேட்டாங்க. மீராஸ் உங்க இஜ்மா கியாஸ காட்டுங்கன்னு சொன்னோம். காட்ட முடிஞ்சதா? நாங்க உங்க இஜ்மா கியாஸ்ல இல்ல, குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருக்கும் பங்கு சொல்லி இருக்கின்றான். சில நேரங்களில் இந்த அல்லாஹ் சொன்ன பங்கீடுகளில் ஒரு சிறிய தடங்கல் வரும். அதற்கு அல்லாஹ்வே வார்த்தையை போட கைர முலாரின், இந்த பங்கீடுகள் யாருக்கும் பாதிப்பில்லாமல் செய்யப்பட வேண்டும். குர்ஆனை படிச்சு ஒரு சஹாபி கூட கரெக்டா விளங்கி இருக்காங்க. சொல்றாங்க சஹாபி தான் அப்படி விளங்கி இருக்காங்களா? சுப்ஹானல்லாஹ். சஹாபி விளங்கினாரா? குர்ஆன்ல சஹாபி விளங்கினாரா? சஹாபி விளங்கிற குர்ஆன் சொல்லிச்சா? குர்ஆன்ல இருந்து எல்லாம் விளங்க முடியுமே? பதில் சொன்ன பிறகு இது அதுக்கு ஹாலி, இது இதுக்கு ஹாலி அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபி விளங்கி இருக்காரு. சஹாபி எப்படி குர்ஆன்ல இருந்து விளங்கினாரோ அது மாதிரி நாங்களும் விளங்கிட்டோம். நீங்க எதை பெரிய அணுக்குண்டா காட்டினீங்களோ பொக்கு வடியா போச்சா? இதை இவங்க இஜ்மா விளங்கிட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுல எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? தெளிவான ஆதாரம் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறது. அடுத்து என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அடுத்தடுத்து ஆர்கியுமென்ட்கள் வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். அடுத்ததாக திரும்ப விவாத ஒப்பந்தத்தை பத்தி சொல்றாங்க. தெளிவாக சொல்றேன், விவாத ஒப்பந்தத்துல என்ன நடந்துச்சு? ஏரோட்டுறவன் இழிச்சவாயன்னா எரும மாடு மச்சான்னு சொல்லுமா? அது மாதிரி திரும்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரே கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, விவாத ஒப்பந்தத்துல கூட்டு துவாவும் குனூத்தும் பேசப்படணும்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? கூட்டு துவாவும் குனூத்தும் பேசுறதா இருந்தா நாங்க தப்சீரு மற்ற கிதாபுகள் எல்லாம் கொண்டு காட்டுவோம் அப்படின்றதுக்கு தான் சொல்றோம். அப்படின்னு அந்த பேச்சு வராது. அப்படின்னு அதை பத்தியே 3 மணி நேரம் ஒப்பந்தம் நடந்துச்சு. அதை பத்தியே பேசுறோம். அதுக்கப்புறம் தான் இந்த தலைப்புக்கு வரும்போது நாங்க இதை போடுறோம். நாங்கள் எங்களுடைய அடிப்படையாக இதை போடுவோம். போட்டுக்கொள்ளுங்கள். ஒப்பந்தத்தில் இருந்தவங்க இருக்கிறாங்க. 18 கேள்வி கேட்பவர் இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு. சரியா? அவங்கள கேட்டுக்கிறீங்க. அது இல்லாம திரும்ப ஒப்பந்த கொஞ்சம் கூட பார்த்தா வழங்குது இல்லையா? ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கு, எங்களுடைய நிலைப்பாடாகவே போடப்பட்டிருக்குது. அதைத்தான் பேசுறோம். அதை ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க. ஒத்துக்கொண்ட வீடியோவும் இருக்குது. தேவைப்பட்டா வீடியோ காட்டுறேன். நாங்கள் உசூலுல் ஃபிக்ஹை ஆதாரம் காட்டுவோம், உசூலுல் ஹதீஸை ஆதாரம் காட்டுவோம். சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அப்படி இல்லை இப்படி எதுக்கு இதுன்னு கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த மதுகபு அசிங்கங்களை சொன்னதுக்கு அசிங்கம் எல்லாம் இல்ல, கிதாப் எடுத்துக்கிட்டு வாங்க. நாங்க மதரசால வச்சு அவங்களுக்கு சொல்றோம். ஏன் முட்டையை ஊத்தி காட்டுறதுக்கா? மதரசாக்கு வரணுமா? அதைத்தானே பாடமா நடத்துறேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, தபலீக் தாலீமை பத்தி சொன்னதுக்கு தாலீம் என்ன சட்ட புத்தகமா? சட்ட புத்தகம் இல்லல, பள்ளிவாசல தூக்கி வீசு, பள்ளிவாசல் இருந்து தூக்கி வீசுங்க. இப்ப பாருங்க, நேத்து இப்னுல் அரபிய பத்தி சொன்னதுக்கு அவர் யாரு அப்படின்னாங்கல்ல. இப்னுல் அரபி யாரு இல்ல, இப்னுல் அரபியை பற்றி சொல்லப்பட்ட தாலீம் புத்தகத்தை நீங்கள் அந்த குப்பை தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம், அது குப்பை. அந்த குப்பையை தூக்கி வீச வேண்டும். இப்பொழுது சொல்லுகிறேன், தாலீமில் வரக்கூடிய ஒரு குப்பை கதையை கேளுங்கள். ஷேகுல் ஆரிஃபீன் முஹித்தீன் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாவாம். 1 நம்பர் மூதேவிக்கு ரஹிமஹுல்லா. உண்மையிலே இவ செருப்பால் அடிக்க வேண்டிய ஒரு மூதேவி இவருக்கு ரஹிமஹுல்லா. எவனாவது சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாக வேண்டியவன் அவருக்கு ரஹிமஹுல்லா அவர்கள் கூறியுள்ளதாவது, ஆண்டு முழுவதும் ஃபிரௌன முஸ்லிம் ஆக்கினாலும் ஆண்டு முழுவதிலும் லைலத்துல் கத்ர் மாறி மாறி வருகிறது. லைலத்துல் கத்ர் அவங்களே சொல்லுவாங்க எப்ப வருகிறது. இவர் சொல்றாரு, தாலீம் புத்தகம் சொல்லுது லைலத்துல் கத்ர் ஆண்டு முழுவதிலும் மாறி மாறி வருகிறது என்பதுதான் என்னிடத்தில் மிக சரியான சொல்லாகும். ஏனெனில் நான் 2 தடவைகள் ஷாபான் மாதத்தில் அதனை கண்டிருக்கிறேன். லைலத்துல் கத்ர கண்ணால பார்த்த ஒரே ஆள் இவர்தான். சரியா? ரசூலுல்லாஹ்க்கே சரியா இந்த ஆளுக்கு லைலத்துல் கத்ர கண்ணால பார்த்திருக்காரு. பார்த்துட்டு திருப்பி சொல்றாரு, ஒரு தடவை பிறை 15இல், மற்றொரு தடவை பிறை 19இல், இன்னும் 2 தடவை ரமலான் மாதத்தில் நடுப்பத்தில் பிறை 13இலும்
பிறை 18 கண்டிருக்கிறேன். இன்னும் ரமலான் மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படையான எல்லா இரவுகளிலும் கண்டிருக்கிறேன். ஆகையால் லைலத்துல் கத்ர் ஆண்டு முழுவதிலும் உள்ள இரவுகளில் சுற்றி சுற்றி வருகிறது என்பதுதான் என்னிடம் உறுதியான சொல்லாகும். எங்க இருக்கு தெரியுமா? அந்த குப்பையில தான் இருக்குது. தூக்கி வீசுவீங்களா? குர்ஆன ஓதுங்கன்னு அடிக்க வர்றீங்கல்ல, எத்தனை ஊர்களில் நடந்தது? இந்த குப்பையை அன்றைக்கே கிழித்தெறிய சொன்னோம். கிழித்து எறியுங்கள். ஒப்பந்தத்தை பத்தி இதுக்கப்புறம் வாய் திறக்க கூடாது. திரும்ப திறந்தீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ போட்டு காட்டுவேன். அன்பிற்குரிய சகோதரர்கள் பேசும்போது சொன்னாங்க, இஜ்மாவை விளங்குவது ரொம்ப கஷ்டமா, அது 2 நாள்ல பார்த்திருப்பீங்க, சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி இஜ்மாவுக்கு மாறி மாறி விளக்கம் சொன்னதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினார், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி. இதுல எங்க நீங்க சொல்லக்கூடிய இஜ்மாவுக்கு ஆதாரம் இருக்குது? என்னுடைய கூட்டத்திலே ஒரு சிறிய கூட்டம், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சிறிய கூட்டம் சத்தியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்னு இருக்குது. ஆமா, நாங்களும் சொல்றோம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டம் நாங்க தான். நீங்க நினைச்சுக்கிட்டா இவங்களாம் நினைச்சுக்கிடுவாங்களா அந்த கூட்டம் நாங்க தான், அது இத்திஃபாக் முஜ்தஹிதி ஆதியில் உம்மா தான், இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. அந்த கூட்டம் நாங்க நினைச்சுக்கிறது. இது ஆதாரம். இதான் இவங்க ஆதாரத்துடைய லட்சணம். ஹக்குல இருக்கிறாங்கன்னு வருது. ஹக்கு யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வல்லதீன ஆமனு தபஉல் ஹக்க மிர் ரப்பிஹிம். ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஹக்கை பின்பற்றுவார்கள். ஹக்கு என்பது அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வந்தது வஹீதான். நீங்க சொல்லக்கூடிய இஜ்மா கியாஸ் எல்லாம் மனிதருடைய கற்பனையில அசிங்கத்திலையும் வந்தது. அதை நிரூபிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸை காட்டக்கூடாது. ஹக்குன்னு இருக்குது, அங்க இஜ்மான் இருக்குதா? அடுத்த சகோதரர்களே, கிதாப் என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னாங்க. நம்ம பேசுறத ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லை. நல்லா நமக்கு கொடுத்த வேதம் கிதாப் இல்லைன்னு நான் சொன்னேனா? அவர் போன அமர்வுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் அல்லாஹ் கொடுத்த இந்த வேதத்தை கிதாப் இல்லைன்னு சொன்னேனா? லவ்வே மஹ்ஃபூல் தான் கிதாப்னு சொன்னேனா? அப்ப என் பேச்சை கவனிச்சீங்கன்னா உங்க கேட்டவர்களுக்கு நல்ல தெரியும். தெளிவாக நான் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளிய வேதத்தை கிதாப் என்று சொல்கிறான். அதற்கு என்ன காரணம்? எந்த அடிப்படையில் சொல்கிறான்? நீங்க அர்த்தம் என்ன கொடுக்குறீங்க? அது புத்தகமா வந்துச்சுன்னு சொன்னீங்க. புத்தகமா வரல, அது பொய் நிரூபிச்சோம். கேள்வி கேட்டோம், நீங்க கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் புத்தகமா கொடுத்தா, அதை நிரூபிங்கன்னு கேட்டோம். நிரூபிச்சாங்களா? ஜிப்ரீல் புத்தகத்தை கொடுத்தாரு அப்படி நிரூபிங்கன்னு கேட்டோம். நிரூபிச்சாங்களா? காஃபிர்கள்லாம் புத்தகத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க, அல்லாஹ் அதை மறுத்துட்டானே, அதெல்லாம் ஆதாரம் வச்சோம். அதுக்கெல்லாம் பதில காணோம். நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ் கிதாப் என்று சொல்வது நமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் சொல்கிறான். அதுக்கு எப்படி அந்த பேர் அல்லாஹ் சூட்டினா? ஏற்கனவே லஹ்வே மஹ்ஃபூல்ல அல்லாஹ் அந்த குர்ஆனை வச்சிருக்கிறான், அது எழுதப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து இந்த வேதத்தை அருளிய காரணத்தால் அல்லாஹ் இதற்கும் கிதாப் என்று சொல்கிறான் என்று தெளிவாக பதில் சொன்னதுக்கு பின்னாடி அதை திசை திருப்புறீங்களே. அடுத்து அல்லாஹ் சொன்னதில் பாதிப்பு வருமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னதுல பாதிப்பு வராது, நீங்க சொல்றதெல்லாம் பாதிப்பு வரும். அந்த பாதிப்புகள் தான் நாங்க சொன்னோம். எப்படி எப்படி என்ன அசிங்கம் வருது, கற்பனைகள் வருதுன்னு சொன்னோம். அல்லாஹ் என்ன சொன்னா, யார் யாருக்கு என்ன பங்கீடுன்னு சொல்லி இருக்கிறா? பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த மாதிரி பங்கீடுகள் வரும்போது பெரும்பாலான நேரங்களில் சிக்கல் இருக்காது, சில நேரங்கள் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் கைர முலார், யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இந்த பங்கீடை நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னதுல பாதிப்பு இல்லை, அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். வசியத்து விஷயத்துல தான் வருதுன்னு சொன்னாங்க. சரி, ஒரு பேச்சுக்கு அது வசியத்து விஷயத்துல வருதுன்னு வைங்களேன், இது ஒரு சாதாரண அடிப்படையான விஷயம். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் அது யாருக்கும் எந்த பாதிப்பு கொடுக்காத வகையில தான் நம்ம அதை செயல்படுத்தணும். ஏன்னா இஸ்லாமே என்ன, யாருக்கும் அநியாயம் செய்யாது. இஸ்லாமிய மார்க்கமே யாருக்கும் அநியாயம் செய்யாது. இந்த இடத்துல வசியத்தை தான் சொல்லுதுன்னு வச்சுக்கிட்டா கூட வேறு பல ஆதாரங்கள், வேறு பல ஹதீஸ்கள் யாருக்கும் எந்த பாதிப்பையும் செய்யக்கூடாது என்ற ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து கூட நம்ம இந்த விஷயத்துல முடிவெடுக்கலாம். டாபிக் என்ன? 24 பங்கா 27 பங்காங்கிற டாபிக் இல்ல. 24 ரசூலுல்லாஹ் சொன்னதா, 27 ரசூலுல்லாஹ் சொன்னதா? அங்க அம்சம் என்ன? எப்படி கொடுத்தா இவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க, அதுதான் மேட்ரு. அது 24 இருந்தா என்ன, 27 இருந்தா என்ன, 50 இருந்தா என்ன, 100 இருந்தா என்ன, என்னவாகவும் இருக்கட்டும். டாபிக் என்ன? இஸ்லாத்துல இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் நாம் செயல்படுத்துகிறோம். அடுத்து கேட்டாங்க, இந்த ரிபாவுக்கு தங்கம் வெள்ளிக்கு தானே வட்டி விஷயத்துல வருது, பணத்துக்கு அப்ப பணத்தை விட்டு வட்டி வாங்கிக்கலாமா? இதுக்கு குர்ஆனை நீங்க காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டாங்க.
குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கவே மாட்டீங்க. குர்ஆனே படிக்கிறது இல்ல, அல்ல சிந்திக்கிறதும் கிடையாது குர்ஆன்ல. ஏன்னா அவங்க மூளையை அடகு வச்சுட்டாங்கல்ல. இந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அவங்க அசிங்கமா சொன்னாலும் கேட்டுக்குருவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வட்டியை பத்தி பேசும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, இறைநம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு நல்லா வட்டியை பத்தி பேசிட்டு வரும்போது, வயின் துபுத்தும், வட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் திருந்தி விட்டால் ஃபலக்கும் ரோசு அம்பாலிக்கும், உங்கள் செல்வங்களில் அசல் உங்களுக்கு உரியது. அல்லாஹ் என்ன சொல்றான், அம்பாலிக்கும், உங்கள் செல்வங்களில் அசல் உங்களுக்கு உரியது. அப்ப என்ன விளங்குது, ஒரு மனிதன் எந்த காசை வச்சு வட்டி சம்பாதிப்பான், அது தங்கத்தை வச்சு மட்டும் கிடையாது, வெள்ளியை மட்டும் வச்சு கிடையாது, அம்பால்னு வருது. அம்பால் சொன்னா பணம்ல அம்பால் இல்லையா உங்களுக்கு? அப்ப பணத்தை பூரா குப்பையில போட்டுருவீங்களா? தங்கம் மட்டும் வெள்ளி மட்டும் தான் உங்களுக்கு அம்பாலா? ஒரு மனிதன் வட்டியை அம்பாலை வைத்து சம்பாதிப்பான், காசுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து கூடுதலா வாங்குவான். அப்ப என்ன விளங்குது, எந்த அடிப்படையிலும் சரி அம்பால எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். வீட்டை ஒருத்தவங்க கொடுத்து வட்டி வாங்குறான், வீட்டை கொடுத்துட்டு அதன் மூலம் சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், அதுவும் ஹராம். ஏன்னா அம்பாள் வருது, அம்பாள் அடிப்படையில நம்ம வட்டி சம்பாதிக்க கூடாது. அப்ப பெருசா என்னத்தையே கேட்டீங்க, புஸ்வானமா போச்சு. இப்படித்தான் உங்க கேள்வி எல்லாமே அமைந்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பு மௌலவிகள் அரபு ஞானம் மிக்கவங்க, மார்க்கத்தை குர்ஆன்ல இருந்து விளங்கணும், ஹதீஸ்ல இருந்து விளங்கணும் என்ற அடிப்படைக்கு வராமல், இவங்க முன்னோர்கள் வழிகட்ட முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து விளங்க வேண்டும் என்று வந்ததனால், நேர்வழியுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவங்க, நேர்வழி தவறிய முன்னோர்களிடமிருந்து விளங்க வேண்டும் என்று வந்ததினால் குர்ஆன்ல உள்ள கண்ணுக்கு மறைக்குது. நாம நிறைய ஆதாரங்கள் எடுத்து வச்சோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மூலாதாரம் என்பதற்கு உங்களுக்கு சில ஆதாரங்கள் சொல்லி காட்டுறேன் பாருங்க. 5வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற ஒன்று ரெண்டு தான், அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய வழிமுறை கட்டுப்பட வேண்டும். அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 8:46ல, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவங்களுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா தனாஸஉ, பிரிந்து விடாதீர்கள். எதுல பிரியக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது பிரியக்கூடாது. எதுல ஒன்றுபடணும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது ஒன்றுபட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினா, அப்படி பிரிந்தால் ஃபதஃஷலு, கோழைகளாகி விடுவீர்கள். பார்க்கிறோம், குர்ஆன் சுன்னா விட்டதனால வாதத்தில் நிக்க முடியுதா, எடுத்து வைக்க முடியுதா? எல்லாம் உடைஞ்சு சின்ன பின்னமா சிதறி போகுதா? இஜ்மாக்கு ஆதாரம் கொண்டு வர்றீங்க, அதுல ஒரு ஆதாரம் இல்ல, நீங்களா வலிஞ்சு இஜ்மா 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 திணிக்கிறீங்களே தவிர எந்த ஆயத்தாவது உங்க கருத்துக்கு ஆதாரமா இருக்குதா? நாங்க எடுத்து வைக்கிறோம் பாருங்க, தெளிவா சொல்லுது. பாமரனுக்கு கூட படிப்பறிவு இல்லாத கூட விளங்கும் இந்த ஆயத்தை அல்லாஹ் ரசூல் தானே கட்டுப்பட சொல்லுது. அல்லாஹ் இதுக்கு மேல ஒன்னு சொல்லலையே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன் சுன்னா கட்டுப்படுங்கள், நீங்கள் முரண்பட்டால் கோழைகளாகி விடுவீர்கள், உங்களுடைய பலம் குன்றிவிடும், வஸ்பிரு, குர்ஆன் சுன்னாவில் உறுதியாக இருங்கள், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், அல்லாஹ் தஆலா உறுதியாக செய்கின்றான் இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்புல உள்ளவங்க ஏற்றுக்கொண்டு வர ஹதீஸ், அவங்களும் விவாத மேடையில சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸை படிச்சாங்க, அதுவும் இஜ்மா கியாஸுக்கு எதிரான ஆதாரம், அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அந்த ஹதீஸை படிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா மக்களுக்கு சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நபி மக்களே உங்களிடத்தில் நான் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னதி, என்னுடைய வழிமுறை. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, இந்த 2ஐ கடைபிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. இஸ்லாத்துடைய அடிப்படையை பற்றி பேசுகிறார்கள். எதை கடைபிடித்தால் நாம் நேர்வழி பெறலாம், எது அல்லாஹ் எதை கடைபிடிக்காம மற்ற விஷயத்துக்கு போனா வழி தவறலாம் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்கல்ல. இஸ்லாத்துடைய அடிப்படை 4 நீங்க சொல்றீங்க. அப்ப ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்னுடைய வழிமுறை, இஜ்மா, கியாஸ் என்று ஏன் சொல்லல? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போங்க. அதான் நாங்களும் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, குர்ஆனை விட்டு செல்கிறேன், என்னுடைய வழிமுறையை விட்டு செல்கிறேன், அதை கடைபிடிங்க, நேர்வழி பெறுவீர்கள். அப்ப இது அல்லாஹ்வை பிடிச்சா வழி தவறி போயிருவீங்க. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் தெளிவா சொல்லி இருக்கிறாங்களே.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்னும் ஆதாரங்களை எடுத்து வைக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 8வது அத்தியாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றில இருந்து என்னென்ன வழியோ எல்லாம் பண்ணி அங்க இங்க குறுக்க பாஞ்சு கிஞ்சி என்னவோ வழியெல்லாம் பண்ண பார்த்தாங்க, இறுக்கிட்டாங்க. இப்ப கடைசி சந்தர்ப்பம் வந்திருக்குது. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாவது நழுவிடுவோமா? குர்ஆனால சொல்லிட்டது போல ஹதீஸால சொல்லிட்டது போல காட்டி மக்களை ஏமாத்திரலாமாண்டு இப்ப எல்லாம் தகருதான். முந்தி நாம கேட்டோமா? எங்க குர்ஆன் நேத்து கேட்டோமா? கேட்டோம் தான். ஏன் நீங்க பதில் சொல்லாததால இன்று காலையில இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, திரும்ப கேட்க தேவையில்லை. காலையில நமக்கு தான் ஒளியில குர்ஆன் என்னட்டீங்களே, திரும்ப ஏன் கேட்கணும்? நேத்து அதை சொல்லலே, சொல்லி இருந்தா நேத்து திருப்பி கேட்டிருக்க மாட்டோம். நாங்க எதை கேட்டோமோ அதை நீங்க இந்த காலையில் நிரூபிச்சிட்டீங்க. எங்களுக்கு குர்ஆன் இல்லை என்றுட்டீங்க. அதனால இன்றைக்கு நமக்கு கேட்கல. மீராசுடைய விஷயத்தை பாருங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஆயத்தை கொண்டு போய் எங்கேயோ குழுவிட்டு, எங்கேயோ இருக்கிற ஆயத்தை கொண்டு போய் எங்கேயோ குழுவிட்டு பதில் சொல்லிட்டோம். பதில் இது. நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சரித்திரத்தை சொல்றேன். சிறிய ஒரு சரித்திரம். இது ஆதாரபூர்வமான ஒரு சரித்திரம் தான். இப்னுல் ஜவுசி இதை குறிப்பிடுறாரு. உங்களுக்கு இதை விளங்கெடுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மனிதன் இஸ்திஞ்சா காமரைக்கு போனான், வெளிவாசலுக்கு போறதுக்கு. அங்க போய் உட்கார்ந்துட்டு எழும்பி நான் வித்திரு தொலை போறேன்னு என்றானாம். என்னடா இஸ்திஞ்சா காமரையில மலசல கூடத்தில் போயிட்டு நான் வித்திரு தொலை போறேன்னு சொல்றானே? நான் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்றேன். எல்லாம் முழிச்சானா, என்னடா இது? இவன் ஹதீஸ் அடிப்படையில் இஸ்திஞ்சா காமரையில மூத்திரத்தை கழிச்சிக்கிறா, இப்ப வித்திரு தொழுகைக்கு நியத்தை வச்சுக்கிறானா? என்ன சிரிக்கிறீங்க? நான் சஹீஹான ஹதீஸை வச்சு சொல்றேன். என்னடா ஆதாரம்? மனிஸ்தஜ்மர ஃபல்யூத்திர். முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். மனிஸ்தஜ்மர ஃபல்யூத்திர் என்ன? யாரு இஸ்திஞ்சா செஞ்சு போட்டு டேலா கட்டி பிடிக்கிறார்களோ அவர்கள் ஒற்றையாக பிடிக்கட்டும். ஒரு கல்லு பிடிக்கட்டும், 3 கல்லு பிடிக்கட்டும், 5 பிடிக்கட்டும், ஒற்றைய சொல்லி இருக்குது. இவ யூத்திற்கு வித்ரு தொழுகைன்னு அர்த்தம் வச்சுட்டான். இது போலதான் கைர முலார கொண்டு போய் அல்லாஹ் சொல்றான், மௌத்தாக முன்னால நீங்க யாருக்கும் வசியத்து செய்றீங்கன்னா பாதிப்பு வராத முறையில வசியத்து செய்யுங்கன்றா. இதை கொண்டு போயிட்டு அனந்தர சொத்தில கொள்வினாரு. பாதி அடே அல்லாஹ் பிரிச்சு காட்டுற அனந்தர சொத்திர முறையில பாதிப்பு வருமா? அல்லாஹ்வுக்கு தெரியாமையா பிரிக்கிறா? முந்தின ஆயத்தில் என்ன சொல்றான்? ஆபாவுக்கும் வாபனாவுக்கும் லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. நாங்க இன்னின் நாட்களுக்கு இவ்வளவு பங்குன்னு சொல்லி சொல்றோம். அதுல யாருக்கு எவ்வளவு எப்படி பிரயோஜனம் அடைய வேண்டும் உங்களுக்கு தெரியாது. அனந்திர சொத்தால யாரு பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று உண்மையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சொத்து பிரிச்சதுக்கு பின்னாலேயும் அங்க பாதிப்பு வருமா? அல்லாஹ்ட பாக பிரிவினையிலையும் அல்லாஹ் பிரிச்சு காட்டின கணக்கிலையும் சந்தேகமா? கைர முலார் என்பது நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை வசியத்தை செய்யும் போது அதை இன்னாருக்கு கொடுங்கள், மஸ்ஜிதுக்கு கொடுங்கள், இதுக்கு கொடுங்கள், அதுக்கு கொடுங்கள் பிரிக்கும் போது அது உங்களுடைய குடும்பத்தில் அனந்திரத்தில் உள்ள யாருக்கும் பாதிப்பு வராம அந்த சொத்துக்களை வசியத் செய்யுங்கன்னு சொல்லி இருக்குது. வாரிசு சொத்தை பத்தி அந்த ஆயத்தை சொல்லல. வாரிசு சொத்துக்களுக்கு தொடர்பில்லை. அந்த ஆயத்தை கொண்டு போய் வாரிசு சொத்துல குழுவிட்டு பங்கு பிரிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, வதரூமா பக்கிய மினர் ரிபா. இதான் சொன்ன. இதெல்லாம் பொட்டு வெளிசாகத்தான் இந்த கேள்வியை போட்டோம். இந்த பொட்டெல்லாம் கழுவப்படணும். கேட்டோம், பணத்தில வட்டி ஹராம் என்பதை நிரூபிங்கணும். இஜ்மு கியாஸ் இல்லாம நிரூபிங்கன்னு சொன்னோம். என்ன எடுத்தார் பாத்தீங்களா? எடுத்தார் ஆதாரம். அல்லாஹ் சொல்றானாம், ஃபைன் துபுத்தும் ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும். நீங்க வட்டியை விட்டு தௌபா செய்தா மூல பணம் உங்களுக்கு தான். அம்வால் என்ற வார்த்தைக்குள்ள காசி வருகிறது இல்லையான்னு கேட்டாரு. அம்வால் என்ற வார்த்தையில தங்கமும் வெள்ளியும் காசு மட்டுமா சேருது? காரு சேராதா? நான் கேட்கிறேன், ஒருத்தர் ஒரு காரை கொடுத்து 2 காரு மாத்துறாரு, வட்டியா போயிடுமா? ஒரு காரு கொடுத்து 2 காரு மாத்துறாரு, வட்டியா போகுமா? அம்வால வச்சு ரிபாவுடைய மானா அங்கிருந்து நீங்க முடிவு செய்யறதாக இருந்தால் எல்லா மாலையில வரணும், எல்லா பொருளையும் அந்த வட்டியுடைய சட்டம் வரணும். அதனால் என்ன செய்யணும்? குர்ஆனை விளங்குறதுக்கு நீங்க ஹதீஸுக்கு போகணும். ரசூலுல்லாஹ் கோடிட்டு காட்டுறாங்க, வட்டி என்பது எல்லா பொருளிலும் கிடையாது.
60 லட்சம் பெறுமதியான காரை கொடுத்து 30 லட்சத்துல 2 கார், 20 லட்சத்துல 2 கார் எடுக்கிறாரு. இது வட்டியா? இது வட்டியா போயிடுதா? 60 லட்சத்துல கார் இருக்குது, அதை கொடுத்து மேலதிகமான கார் எடுக்கிறேன்னா இது வட்டியா போயிடுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள்? லா தபியு ஸஹப பிஸஹப், தங்கத்துக்கு தங்கத்தை விற்க வேண்டாம். ரூசு அம்வாலிக்கும் உரிய விளக்கம் இங்கே ஹதீஸிலே பார்க்க வேண்டும். இதுக்கு தான் சொல்றோம், இஜ்மா கியாஸ் இல்லாம போனதால் இந்த விளைவு உங்களுக்கு. ஆச்சரியமான விளக்கங்களை சொல்றாங்க, ஆச்சரியமான விளக்கம். அம்வாலுக்கு கொடுத்த விளக்கத்தை பாத்தீங்களா? அப்ப எல்லா பொருள்களையும் வட்டி வந்துடும், எல்லா பொருளையும் வட்டி வந்துடும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இன்னொரு உங்களுக்கு விளக்கத்துக்கு படுகிற உதாரணம் சொல்றேன். என்னிடத்தில் இருக்குது, என்ன இருக்குது? சம்பா அரிசி இருக்குது. அல்லது இப்படி வைங்க, என்னிடத்தில் ஒரு மாடு இருக்குது, இந்த மாட்டை நான் கொடுத்து 5 ஆடு எடுக்கிறேன். அடே, மாட்டுக்கு மாட்டு சமமா தான் இருக்கணும். ஆடு மாடு மாத்துக்கிறீங்க, இதை மாத்தும் போது சமமா தான் இருக்கணும், இல்லையாட்டி வட்டியா போயிடும் சொல்லலாமா? வட்டியா போயிடும் சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் வரையறுக்கிறார்கள், வட்டி எதிலே இருக்கிறது. அந்த ஹதீஸுக்கு போருங்கள். ஆயத்தை விளங்க வேண்டும் என்றால் அந்த ஹதீஸுக்கு போங்கள், எந்த தோரணன் போங்கள், இஜ்மாவையும் கியாஸையும் எடுத்துக்கொண்டு போங்கள். போகாததால் வெறும் வெளிரங்கத்தை வைத்து பேசினீர்கள், அதிலே சிக்கிக் கொண்டீர்கள். அடுத்து பாருங்க, நான் சொன்னனே இன்னும் இஜ்மாவை புரியல, இஜ்மாவை இன்னமும் புரிஞ்சு கொள்ளல. தரக்து ஃபீக்கும் அம்ரைன், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், திருப்ப திருப்ப சொல்லாரு. தரக்து ஃபீக்கும் அம்ரைன்ல என்ன இருக்குது? தரக்து ஃபீக்கும் அம்ரைன்ல இஜ்மா கியாஸ பின்பற்ற கூடாது என்ற அந்த ஹதீஸுடைய கருத்து, அது நீங்க விளங்கின கருத்தில தான் அந்த கருத்து இருக்குது. எங்கட அறிஞர்களும் நாங்களும் சொல்லுகின்ற இஜ்மா கியாஸில் நீங்கள் எடுக்கின்ற இந்த இது உட்படாது. நாங்க என்ன சொல்றோம்? குர்ஆனுக்குள் தான் இஜ்மா, குர்ஆன் ஹதீஸுக்குள் தான் கியாஸ். அப்ப குர்ஆனை பற்றி பிடியுங்கள், சுன்னாவை பற்றி பிடியுங்கள் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட சொல்றாங்க, குர்ஆன் டிரான்ஸ்லேட் எடுத்துக்கோங்க, ஹதீஸுடைய டிரான்ஸ்லேட் எடுத்துக்கோங்க. அப்படியா சொல்றாங்க? அப்படி எடுக்க போனதால தானே வட்டிக்கு இந்த கெது நீந்துச்சு. வட்டி அப்படி எடை போடுவீங்களா? எல்லாத்திலையும் வட்டி இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? அம்வால் என்றதை அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னத்துக்கு எல்லாம் அதை பாவிக்கலாம் என்று இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் எல்லாம் வட்டி இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? நீங்களே சொல்ல மாட்டீங்க. அப்படி செய்யவும் மேலாத ஒரு ஆளான, அது நடைமுறை சாத்தியமும் இல்லை. ஹதீஸ்ல வரையறுக்கப்பட்டிருக்குது, இன்னின்ன பொருள்களில் தான் வட்டி என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அம்பால வச்சு உங்களுக்கு ஆதாரம் எடுக்க முடியாது. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மாபாத். கண்ணியமான சகோதரர்களே, கைர முலாருக்கு விளக்கம் சொன்னாங்க. இந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய அணியினர் வந்து என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், அவங்களுடைய வார்த்தையை நல்லா கவனிச்சிருப்பீங்க நீங்களும், வேண்டாம் திருப்பி போட்டு பாருங்க. அல்லாஹ் சில நேரத்தில் இந்த மீராக பங்கு வச்சு கொடுத்துட்டானாம், சில நேரத்தில் வந்து என்ன செய்யுமா, யாருக்காவது பாதிப்படைவார்களாம். அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்ததுல யாராவது சில நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்படைவாங்களாம், அதுக்காக வேண்டித்தான் இது போட்டிருந்ததாம். அடுத்ததாக நாங்கள் சொன்னோம், கைரமுலார் வந்து எங்கே இருக்குது, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து என்ன செஞ்சோம் சொன்னோம். அதனால அது சேர்க்க இயலாது அப்படின்னு சொன்னோம். அதை அவங்களும் விளங்குறாங்க. விளங்கிட்டு தான் என்ன சொல்றாங்க, சரி வைப்போமே, இது வசியத்தின்று தான் என்று வைப்போமே. வேறு பல ஆதாரங்கள், வேற சட்டங்களுக்கு வரக்கூடிய வேறு பல ஆதாரங்களை வச்சு நாங்க இங்கேயும் அதை எடுத்துக்கிறோம். இதுக்கு தானப்ப நாங்க கியாசம் சொல்றோம், இதுக்குள்ள நேரடி ஆதாரத்தை தான் உங்கள்ட்ட நாங்க கேட்டோம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, வேற மற்ற விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது தானே, அதை வச்சு நாங்க இங்கேயும் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லிக்கிறோம் என்று வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, கைரமுலாருக்கு சொல்லும் போது அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தாங்க. சஹாபாக்கள் விளங்குற மாதிரி தான் நாங்க விளங்கணும்னு சொன்னாங்க. எல்லா ஆயத்தையும் இப்படி விளங்கியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? எல்லா ஆயத்தையும் சஹாபாக்கள் விளங்குற மாதிரி நீங்க விளங்கியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? உங்க இஷ்டத்துக்கு உங்க மண்டையை கொண்டு போய் குர்ஆன்ல போட்டு தானே இந்த மாதிரி வழிகட்டுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாகி விட்டீர்கள். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். சஹாபாக்கள் இல்லாம எங்களால விளங்க முடியாது, ஒத்துக்கிட்டாங்கல்ல. சஹாபாக்கள் இல்லாம எங்களால விளங்க முடியாது, அவங்க இப்படித்தான் விளங்கி இருக்கிறாங்க, அது மாதிரி தான் நாங்களும் விளங்கி இருக்கிறோம், வந்துட்டாங்க வழிக்கு. இப்போ அடுத்ததாக வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு, இது யாருக்கு ஆதாரம்? கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள், கோழையாகி விடுவோமா.
நாங்க தானே சொல்லிட்டு இருக்கிறோம் இஜ்மா என்று சொன்னாலே சமுதாயம் ஒருமித்த கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு மாற்றம் செய்வது கூடாது என்பதைத்தானே குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தானே இந்த ஆயத்து சொல்லுது. அதுக்கு மாற்றம் செஞ்சுதானே நீங்கள் கோழைகளாக போய்விட்டீர்கள், சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டீர்கள். சரி, இஜ்மாவுக்குள்ள ஹதீஸ் சொன்ன பதில் சொன்னீங்களா? ரெண்டாவது சொன்ன கேட்டமே, நான் சொன்ன விளக்கத்தில் தவறு இருந்தால் இதுதான் தவறு என்று சுட்டிக்காட்டலாமே, உங்களுக்கு பேச முடியாதா? ஆயத்துக்கு அதாவது அங்க சொன்னோமே ஃபைன் தனாசாத்தும்ல சொன்னோமே, நேத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அந்த ஆயத்துக்கு இப்படித்தான் விளக்கம் என்று சொன்னீர்களே, இந்த விளக்கம் பிழை என்று நாம் சுட்டிக்காட்டினோமே, நீங்கள் சொன்ன சுட்டிக்காட்டிய அந்த விளக்கம் பிழை என்று எங்களிடத்தில் சொல்லி காட்டினீங்களா? குர்ஆன் ஆயத் ஒரு ஆயத்தை கொண்டு நிரூபிச்சாலும் நிரூபணமானதுதான், 10 ஆயத்துக்களை கொண்டு நிரூபிச்சிருக்கிறோம். கேட்கும்போது பேசும்போது மைக் எடுத்த உடனே ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இதெல்லாம் சொன்னதெல்லாம் என்னது? நீங்க கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க, லைவா போய்கொண்டு தானே இருக்குது. நாங்க ஒரு ஆயத்தையும் ஓதி காட்டலையா? எத்தனை ஆயத்துக்கள் இவங்க சில ஆயத்துக்கள் ஹதீஸ்கள் சொன்னாங்க, தெளிவா விளக்கம் சொன்னோம். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நாங்க அந்த ஹதீஸை மறுத்தோமா? குர்ஆன் ஹதீஸ் இல்லை என்று நாங்க சொன்னோமா? அடே, நீங்க குர்ஆன் என்றால் இஜ்மா என்றால் என்ன என்று விளங்காததற்கு நாங்களா பழி? இவ்வளவு நாளா விளக்கி கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நேரமா விளக்கி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்று குர்ஆனிலிருந்து தான் ஹதீஸிலிருந்து தான் இஜ்மாவும் கியாஸும் வருகிறது என்பதை விளக்கி கொண்டிருக்கிறோம். நீங்க விளங்கலன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது? கியாஸுடைய ஆதாரங்களை நாங்க சொன்னோம். சகோதரர் கேட்டார், கியாஸ் எப்படி எடுக்கிறார்கள் என்று அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டார். நிரூபிச்சா நீங்க பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் நாங்க சொல்ல போறோம். அதை விட்டு போட்டு அங்க இங்க ஓடக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை இங்க நான் ஒரு கொசுறு தகவலை இங்க சொல்லிக்கிறேன். இங்க விவாதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அடிப்படை மூலாதாரத்தை பத்தி பேசுவோம், ஆனா மேலதிகமாக இதையும் நாங்க போட்டுக்கொள்வோம். வீடியோல எடுத்து பாருங்க. மேலதிகமாக இதையும் நாங்க போட்டுக்கொள்வோம், நீங்களும் மேலதிகமாக அதை போட்டு. எதுக்கு மேலதிகம் என்ற வார்த்தையை சொன்னீங்க? மேலதிகம்டா என்ன? தலைப்பு இதுதான், ஆனா எங்களுக்கு வசதிக்காக நாங்க இதையும் சேர்த்துக்கிடுவோம். வேற ஐட்டம் எங்கள்கிட்ட இல்ல, இந்த தலைப்புல பேச தெரியாது எங்களுக்கு, நாங்க 2 நாளை கழிக்கணுமா இல்லையா, ஓட்டணுமே டைம். இந்த மேலதிகமான விஷயத்தை நாங்க சேர்த்துக்கொள்வோம். எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்க? அடுத்ததாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியாவது இந்த விஷயத்தை மழுப்பி எங்கேயாவது கொண்டு போய் திசை திருப்புறதுல கவனமா இருக்கிறாங்க. நாங்க கேட்டோமே, நீங்க ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க. திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிவழியின் அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். விவாத அடிப்படையின் முதலாவது நிபந்தனை. இதுக்கு பதில் வந்துச்சா? ஏன் பதில் தரல? 2 நாளா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எதை அடிப்படையாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காணலையே அதுக்கு விடை இல்லையே. என்னமோ சொல்லி தப்பிக்கொள்வோம், என்னமானும் சொல்லி தப்பிக்கொள்வோம். என்னதுக்காக அதை பிரிச்சிட்டோம், வட்டி எடுத்து காட்டிட்டோம். குர்ஆனால ஆதாரம் எடுத்தீங்க, அறியாமையை காட்டுது. வெக்கப்படுங்க, உங்களோட அறியாமையை காட்டுது. ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும் இருந்து வட்டி காசுக்கு அது வட்டி என்று சொல்லி ஆதாரம் காட்டுறீங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து என்ன சொன்னாங்க? தப்லீக் இழுத்து போடுறாங்க. தப்லீகோட என்ன இருக்குது? தப்லீக சொல்லி எங்களை ஆவேசப்படுத்தவா? நாங்க ஆவேசப்பட மாட்டோம். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க ஆவேசப்பட மாட்டோம். நாங்க அப்படி கோபப்படுறாக்கள் இல்ல. நாங்க அப்படி கோபப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எங்களுக்கு சொல்லி தரவும் இல்லை. நாங்க அப்படி கோபப்படுறாக்கள் இல்ல. ரசூல் லா தகுதம், கோபப்படாதே சொன்னாரே. இப்னு அரபி எழுத்து போட்டு, பேச்சுக்கு சொல்றேன், தேவையில்லை. இப்னு அரபி எழுத்து போட்டு முழு ஷாபான லைலத்துல் கத்ர் கண்டாராம், இந்த வழிகேடான கருத்தை சொல்லி போட்டான். அடே, அதை சொன்னதுக்காக வழிகேடா? இந்த சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது.
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வருடம் பூராக நின்றா தான் லைலத்துல் கத்ரை பிடிக்கலாம். இப்னு மஸ்ஊத் சொல்லி வழிகரண்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே வழிகரண்டி சொல்ல போறியா?